ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எப்போவுமே கம்மி தான், கம்மியான ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெள்ளூரில் இருக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம். அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து கூட வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸும் வந்து நார்மலான ஃபீஸ் தான். நம்ம படித்த சிலபஸோட இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. சண்டே ஸ்கூலில் அவங்க சொல்கிற வசனங்கள், அவங்க சொல்கிற அந்த டாபிக்ஸு, அந்த ஸ்டோரிஸு, அந்த எக்ஸாம்ஸு, நான் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டுக்கே ரொம்ப நம்ம வந்து ஒரு 8th 10th படித்த எக்ஸாமோட சிலபஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. மூவிஸு, டிவி, சோஷியல் மீடியா, இது எல்லாமே வந்து விஷுவல் மீடியா கீழே வருது. இந்த விஷுவல் மீடியாவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறது மூலமாக நிறையா பவர் இருக்குது. பைபிள்லேயும் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ்லேயும் சொல்கிறாங்க இந்த விஷுவல் மீடியாவுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு. இந்த விஷுவல் மீடியா வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிடும். நமக்கு 24 hours இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 10 minutes நான் சோஷியல் மீடியா பார்க்க போகிறேன்னு சொன்னால் அது 1 hour கன்சியூம் பண்ணிடுவோம். நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் டைம் போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட லைஃப். ஆனால் ப்ரைஸ் லாட், எப்படி இருக்கீங்க? ப்ரைஸ் லாட் பீட்டர், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் வந்து மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஆமாம் பீட்டர், நீ எப்படி இருக்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப்லாம் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த த்ரூஅவுட் த இயர்ஸ் இப்போது நம்ம கிறிஸ்டியன் சொசைட்டியில் எது மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே பீட்டர், அதை பற்றி பேசலாம். அதாவது நமக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினரிமார்கள் வந்தாங்க. ஸோ அப்போ அவங்க வரும்போது என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய இந்திய மக்களுக்காக மருத்துவத்தை ஆரம்பித்தாங்க. ஒருவேளை அவங்க வந்த சமயத்தில் நிறைய டிசீஸ் இருந்திருக்குமோ இல்லாமல் இருந்திருக்குமோ நமக்கு அதை பற்றி தெரியல. பட் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் கேர், மருத்துவம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எத்தனையோ பேர் நோயோடு இருப்பாங்க, அந்த நோய் என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க வந்து அந்த மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லபடியாக நடத்தினாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஃப்ரீயாக கூட மருத்துவம் பண்ணியிருக்கலாம். பட் இருக்க கொஞ்சம் காஸ்ட்டும் இருந்திருக்கும். ஆனால் வந்து மற்ற இடத்த பார்க்கும்போதும் கூட நம்மளுடைய மிஷினரிமார்கள் நடத்துகிற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் எப்போவுமே கம்மி தான், கம்மியான ஃபீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெள்ளூரில் இருக்க சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம். அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து கூட வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸும் வந்து நார்மலான ஃபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி அவங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கடுத்து அப்புறம் வேறு என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா எஜுகேஷன். மக்களை வந்து படிக்க வைக்கணும், அறியாமையில் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது ட்ரிச்சியில் இருக்கிற பிஷப் ஹீபர் காலேஜ், அதெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்குனாங்க. அப்புறம் பொறையாரில் இருக்கிற டிபிஎம்எல் காலேஜ், டிஎல்சி சர்ச் உடையது. ஸோ இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் நடத்திட்டு வந்தாங்க. ஈவன் கோயம்புத்தூரில் கூட ஸ்டெயின்ஸுங்கிற ஸ்கூல், இந்த மாதிரியெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய மக்களுக்கு கல்வி கற்க அவங்க உதவியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போவும் அதை நடத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இப்போவும் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபாதர்ஸ் கன்சர்ன் அவங்க வந்து தனியாக ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி நடத்தியிருக்காங்க. சிஸ்டர்ஸ் கன்சர்ன் அவங்களும் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டுருக்காங்க. இதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜ். ஸோ ஆர்ஃபனேஜ் எல்லாம் நிறையா நடத்தியிருக்காங்க. அநாத ஆசிரமம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி அவங்க இன்னமும் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய மக்கள் பயன்படுறாங்க. கவர்மெண்ட்டும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். இது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கவுன்சிலிங்கும் இருக்குது. நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், எத்தனையோ ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அதையும் இன்னும் நம்ம முன்னேற்றப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த கிறிஸ்டியன் சொசைட்டியில். ஸோ இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல வந்து நிறையா கான்வென்ட்ஸு, நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா மிஷினரிகளோட ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போவும் நிறையா ஸ்கூல்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இப்போது நம்மளால் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை காலேஜ் எஜுகேஷன் காம்படிட் பண்ண முடியல. காம்படிட்டுங்கிறத விட அவங்க டெவலப் ஆன அளவுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில், கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பொதுவாக பார்த்திங்கன்னா டிசிப்ளின், அதாவது ஒழுக்கம் கண்டிப்பாக அது இருக்கும். இப்போ மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி நமக்கு தெரியல. பட் வந்து இந்த கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் டிசிப்ளின் இருக்குது. ப்ளஸ் ஃபீஸ் வந்து எப்போவுமே வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். இவங்க வந்து டொனேஷனும் வாங்குறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஃபீஸ் வந்து நார்மல் ஃபீஸ் தான் வாங்குகிறாங்க.
ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்கவும் செய்கிறாங்க. பட் அவங்க கூட மற்ற ஸ்கூல்ஸ் கூட காம்படிட்டிவ் பண்ண முடியினாலும் இவங்க வந்து கிராஜுவலாக ரன் ஆகிட்டே தான் இருக்குது. அதாவது இவங்களுக்கு ஒரு குட்வில், ஒரு நேம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேம் படி இவங்க போயிட்டே தான் இருக்காங்க. இங்கே படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. முதல்ல இருந்த ஸ்ட்ரென்த் அளவுக்கு இல்லைனாலும் பட் இங்கே ஆவரேஜாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் படிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வருது, நீட்டு இது மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ்லாம் வருது. ஸோ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் இருக்கும்போது நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதை வந்து நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நடத்தலையோ, இல்லைனா வந்து அவங்க ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் நடத்த முடியலையோ அப்படிங்கிறது ஒரு பெயின் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பீட்டர். ஆனால் இப்போவும் கொஞ்சம் ஸ்கூல்ஸில் அந்த நீட் கோச்சிங் சென்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு சில ஸ்கூல்ஸில் அது ஃப்ரீயாகவே கூட சொல்லிக் கொடுக்குறாங்க. சில ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸ் வாங்குறாங்க, நீட் கோச்சிங்னு சொல்லி ஃபீஸ் வாங்குறாங்க. பட் இருப்பினும் அந்த பேரண்ட்ஸ்னுடைய மனதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கூலோட என்ன பெட்டராக ஸ்கூலுக்கு போகணும். பட் கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நீட் கோச்சிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இன்னுமே வந்து அந்த சர்வீஸ் மென்டாலிட்டியோட நம்ம எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டுக்காக நிறையா விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக? சர்ச்சஸில் வந்து சண்டே ஸ்கூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் ப்ளே பண்ணுது. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சண்டே ஸ்கூல் இப்போ சின்ன வயசுலேருந்தே அவங்கள சண்டே ஸ்கூலில் விடுறாங்க. அது வந்து ஒரு நல்லது தான். அது எப்படின்னா சிறு வயதிலிருந்தே வந்து அவங்களுக்கு வந்து பழக்கிப்படுத்திட்டுறோம். என்னென்னா நம்ம சண்டே ஆனால் நம்ம சர்ச்சுக்கு போகணும், இந்த டைமில் இந்த டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 8:30 to 10:30 சர்ச் டைமிங்னு சொல்லி நம்ம இந்த குட்டீஸ்லேருந்தே நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து அதுவே பழகிரும். அவங்க பெருசானாலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து சண்டேனா நம்ம வந்து சர்ச்சுக்கு போகணுங்கிறது வரும். ஈவன் சண்டே ஸ்கூல் தான் அவங்களுக்கு பேசிக் லெவல், பைபிள் பற்றின நாலேஜ் வந்து பேசிக் லெவல். அதுதான் எப்படி நம்ம வசனத்தில் சொல்கிற மாதிரி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு சொல்லுவேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்ன மாதிரி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 வசனம் படிச்சுட்டு வாங்க, மனப்பாட வசனம் படிச்சுட்டு வாங்க, 5 வசனம் படிச்சுட்டு வாங்க அப்படியெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு என்னென்னா, இப்போ அவங்க எப்படி அவங்க ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை படிக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன தெரியாமல் இந்த குட்டியாக இருக்கும்போது படித்தாலும் அவங்களுக்கு வளர வளர அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நமக்கு நம்மளுடைய பைபிள் வேர்ட்ஸ் வந்து நம்ம மனசில் பேசுதோ அதே மாதிரி இவங்க கொஞ்சம் க்ரோனப் ஆகும்போது இவங்களுக்கும் அந்த பைபிளினுடைய வேர்ட்ஸ், தேவ வார்த்தையை வந்து அவங்களுடைய மனதில் பேசும். ஸோ அதனால் சண்டே ஸ்கூல் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட் தான். இந்த குட்டீஸ் எல்லாமே நல்லா பயன்பெறாங்க. அப்புறம் அவங்க வந்து பைபிள் குவிஸ் வைக்கிறாங்க, சில காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க, அப்புறம் பைபிள் இருக்கிறத ட்ராயிங்ஸாகவும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு இன்னும் க்ரியேட்டிவ் மைண்டை அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே பீட்டர், இப்போ சண்டே ஸ்கூல் பற்றின இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சண்டே ஸ்கூல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சண்டே ஸ்கூல் போனது தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ நம்ம டைமில் சண்டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி சண்டே ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு கம்பேரிசனில் போகும். நம்ம போகும்போது சண்டே ஸ்கூல் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு சர்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தா நம்ம டைமில் நிறைய பேர் வந்து சண்டே கிளாஸுக்கு வராத பசங்களும் அவங்க பசங்க வந்து சண்டே ஸ்கூல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க பசங்களை வந்து சண்டே ஸ்கூலில் வந்து அனுப்புகிறாங்க. அதனால ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய சர்ச்சஸில் பார்த்தா சர்ச்சில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரென்த்து வந்து சண்டே ஸ்கூலில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ், நம்ம படித்த சிலபஸோட இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது சண்டே ஸ்கூலில். அவங்க சொல்கிற வசனங்கள், அவங்க சொல்கிற அந்த டாபிக்ஸு, அந்த ஸ்டோரிஸு, அந்த எக்ஸாம்ஸு, நான் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டுக்கே ரொம்ப நம்ம வந்து ஒரு 8th 10th படித்த எக்ஸாமோட சிலபஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. இது வந்து அக்ராஸ் எல்லா சர்ச்சஸ்லேயுமே, நம்ம யாருக்கும் கம்மியோ இதுவும் சொல்ல, எல்லா சர்ச்சஸ்லேயுமே வந்து அதிகமான சிலபஸ் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பசங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக படிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சிலபஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது மூலமாக என்ன ஆகும்னா இனி வரப்போகிற ஜென்ரேஷன் வந்து இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வளர்கிறதுக்கான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அப்போது க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சண்டே ஸ்கூலில் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்து பண்ணுறாங்க, முதல்ல காட்டிலும் இப்போ இருக்கிறதுல.
ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட வொக்காபுலரிஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, வசனம் வாசிக்கிற மெமரிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் ஸ்டோரி டெல்லிங் அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அக்ராஸ் த பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து சண்டே ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு இருக்க ஒரு கன்சர்ன் என்னென்னா, அங்கே இருக்க டீச்சர்ஸ் அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அது அவங்க மேலே எந்த நம்ம ஒரு மிஸ்டேக்ஸும் சொல்ல முடியாது. இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள இன்னும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஏன்னா இனி வரப்போகிற காலங்களில் இன்னும் வந்து அறிவு பெருத்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எப்படி எஜுகேஷன் வந்து எந்த எந்த பீக்கை அச்சீவ் பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டீச்சர்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய இது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நீ அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் ரொம்ப பெட்டராக வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஓகே, அப்போ சண்டே ஸ்கூல் நடத்துறது வந்து இன்னமும் நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக பாசிட்டிவாக தான், முன்னை விட இப்போ நல்லா டெவலப்மெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டாக இருக்குது. ஓகே பீட்டர், அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம கிறிஸ்டின்ஸை வந்து மூவிஸ் பார்க்கலாமா, இல்லை அவங்க வந்து சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அது நம்ம கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணலாமா, அதில் ஏதாவது தப்பு இருக்கா? மூவிஸு, டிவி, சோஷியல் மீடியா இது எல்லாமே வந்து விஷுவல் மீடியா கீழே வருது. இந்த விஷுவல் மீடியாவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்குறது மூலமாக நிறையா பவர் இருக்குது. பைபிள்லேயும் அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ்லேயும் சொல்கிறாங்க அந்த விஷுவல் மீடியாவுக்கு பவர் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட பேசும்போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட பேசும்போது ஆண்டவர் வந்து அவனை வெளியே வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்கிறார். வானத்து நட்சத்திரங்கள் போல் உன்னோட சந்ததி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வெளியே வர சொல்லி வானத்தை பார்க்க சொல்லணும்? ஏன் உள்ளே இருக்கும்போதே வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு சந்ததி பெருகும்னு சொல்லலாமே. ஸோ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்க்க சொல்கிறார். அதே மாதிரி ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் உன் கண்களை ஏறெடுத்து நீ பார்க்குற திசையெல்லாம் வடக்கே தெற்கே மேற்கே எல்லா திசையிலும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் வந்து அங்கேயும் வந்து பார்க்க சொல்கிறார். இதே மாதிரி நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராஃபிட்ஸ்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு. ஸோ இது மூலமாக வந்து ஆண்டவர் வந்து ஏதோ நம்மகிட்ட சொல்கிறார், பார்க்க சொல்கிறார், எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண சொல்கிறார். ஸோ இந்த விஷுவல் மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல்லானது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணும்போது பாஸ்டர் பாலியாங்கிசோ உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட்லேயே பிக்கெஸ்ட் சர்ச்சை வந்து ஃபவுண்ட் பண்ண பாஸ்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பவர் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறோமோ அதையே நம்ம அதிகமாக சிந்திப்போம். நம்ம சிந்திக்கிற விஷயத்தை வந்து நம்மளோட விஷனாக மாறுது, அதாவது தரிசனமாக மாறுது அப்படின்னு சொல்கிறார். பார், சிந்தி, தரிசி அப்படிங்கிறத அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். நம்ம எந்தெந்த விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக பார்க்கும்போது அந்த பார்க்குற விஷயங்கள் வந்து நம்ம வந்து சிந்தனையில் ரொம்ப அதிகமாக நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், அதுவே நம்ம விஷனாக மாறுது. ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிற விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த வானத்து நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவனுக்கு வந்து என்ன தெரியும்னா, நட்சத்திரம் அளவுக்கு என் பசங்க இருக்கிறாங்க, என் பசங்க இவ்வளோ அளவு டெவலப் ஆவாங்க, இவ்வளோ அளவுக்கு பெருகுவாங்க அப்படிங்கிறது அவரால் இது பண்ண முடியும். வெளியே வந்து எல்லா திசைகளையும் பார்க்கும்போது என்னோடய எல்லைகள் இவ்வளோ பெருசாக ஆகும் அப்படிங்கிறது அவரால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷன் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நமக்கு கிளியராக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவத்தில் முன்னாடியே இருக்குது. ஃபிட் நீங்கள் சொன்னீங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க, பைபிள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா அந்த காணாமல் விசுவாசிக்கணும்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? எண்ணம் போல் வாழ்க்கைன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பாருன்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து பாஸ்டர் வந்து பாலியாங்கி சொல்கிறார், என்னென்னா நீ பார்க்குற விஷயம் வந்து உன் சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சிந்தனையில் ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உன தரிசனமாக மாறும், விஷனாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைபிளிலேருந்து டெரைவ் பண்ண விஷயங்கள் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன், எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் பைபிளிலேருந்து டெரைவ் பண்ணதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிவி, சோஷியல் மீடியா இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. இல்லை நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரோம், எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கும்போது இந்த சினிமா வந்து வருது. சினிமா வரும்போது எல்லோரும் என்னன்னா ஒரு மேபி ஒரு 6 மாதத்துக்கு முதல்லலாம் 80s 90sலாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு சினிமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா மாதத்துக்கு ஒரு சினிமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து டிவி வந்துச்சு. டிவி வந்தோடனே வாரம் வந்து சீரியல்
வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து சீரியல் வந்து நடக்குது. இப்போ வந்து எங்கே வந்திருக்குன்னா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு 24/7 வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெலிவிஷனில் ஒரு ப்ரோக்ராம் வந்து 24/7 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குறக்கு வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். ஸோ வியூவர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து 24/7 நடத்த மாட்டாங்க. ஸோ எத்தனை பேர் வந்து 24/7 பார்க்குறாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து 24/7 ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கரெக்டு தப்பு அப்படிங்கிறத தாண்டி எது நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டிவி பார்க்குற மூலமாகவோ இல்லை சோஷியல் மீடியா பார்க்குற மூலமாகவோ சினிமா பார்க்குற மூலமாகவோ நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்ச் நடந்துச்சு, அது நம்ம லைஃபுக்கு யூஸ் ஆகுதா, நம்ம எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுதா, இல்லை நம்மளோட பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மீடியாஸ் வந்து விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த மீடியாவாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கே தவிர இது வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃபோட அந்த விஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்த்து சிந்திச்சு தரிசிக்கிற அந்த பாட்டுக்கு நம்மளை விளக்குறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த சோஷியல் மீடியா, இந்த டிவி இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இது நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி இது வந்து நிறையா வகையில் நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற பாட்டாகவும் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா கம்பேரிசன் இருக்குது, நிறையா வந்து இதனால் நமக்கு வந்து ஒரு போட்டிகள், பொறாமைகள், இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா நம்மளோட லைஃபோட கோலை வந்து ஸ்டாப் பண்ணும். இப்போ நம்ம வந்து ஒரு டெவலப் ஆகணும், நம்ம லைஃப்பில் முன்னேறணும்னா இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணணும். லைக் வந்து டைமை வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுற விஷயங்கள், இந்த விஷுவல் மீடியா வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணிடும். நமக்கு 24 hours இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 10 minutes நான் சோஷியல் மீடியா பார்க்க போகிறேன்னு சொன்னால் அது 1 hour கன்சியூம் பண்ணிடுவோம். நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் டைம் போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருந்து நம்ம எடுக்க வேண்டிய பாட்டு. ஆமாம் பீட்டர், கரெக்ட் தான். அப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு இப்போ 1.5 GB 2 GB கொடுக்குறோம், அதுவே இப்போ நமக்கு பத்தாமல் போயிடுது. அதான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து அந்த டைமை தாண்டி ரொம்ப பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சோஷியல் மீடியா கன்சம்ஷனோட இல்லை டிவி கன்சம்ஷனோட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இது எல்லாத்தோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து முக்கியமாக எடுத்துக்கணும். சங்கீதம் 63 தாவீது படுறாரு, ரா காலத்திலும் நான் வந்து உங்களை தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ராச்சாமத்துலேயும் அவர் வந்து உட்காந்து ஆண்டவரை தியானிச்சுட்டு இருக்காருன்னா நம்ம நைட் எழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, வாட்ஸ்அப்பில் நமக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிடுறாங்களான்னு நம்ம நைட் எழுந்துச்சு பார்க்குறோம். ஸோ நம்மளோட தரிசனங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து அலைன் பண்ணணும், நம்ம பைபிளுக்கு நேராக அலைன் பண்ணணும். பைபிள் என்ன சொல்லுது, நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும், அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம நைட் உட்காந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு நம்ம லேட் நைட்டில் சோஷியல் மீடியா பார்க்குறது, டிவி பார்க்குறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணால் தான் நம்மளோட லைஃபோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து நம்ம எது பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்.